வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இது பார்ட் 2 வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் பஸ் மிட்டம் 2024 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி கீ ஆன்சர் பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறது பயோசுவாலஜி. ஸோ இதில் 5 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க், இன் விச் டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ் ஒன்லி மேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். எதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றது அப்படின்னாக்கா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆரனோடோக்கி. ஆரனோடோக்கி அப்படின்னு சொல்லுவோம். செகண்டு, இது ஒரு புக் பேக் கொஷின். செகண்டு, த சைட் ஆஃப் எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன் இஸ் த யூட்ரஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ யூட்ரஸ். ஸோ இதுவும் ஒரு புக் பேக் கொஷின். தேர்டு, the enzyme present in agrosome is. அக்ரோசோமில் என்ன என்சைம் இருக்குது அப்படின்றது ஒரு கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஐலாருடினேஸ். ஐலாருடினேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த்து, read the given statement and select the correct option. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து வாசக்டமி இஸ் த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மேல் ஸ்டெரிலைசேஷன். இப்போ வாசக்டமி அப்படின்றது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மேல் ஸ்டெரிலைசேஷன். இப்போ வாசக்டமின்றது என்ன சார் அப்படின்னா இது வந்து பண்ணாக்கா ஒரு பர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இன் மேல். ஸோ வாசக்டமின்றது மேலுக்கு பண்ணக்கூடிய ஒரு பர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தடு தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Statement 2, in vasectomy a small portion of fallopian tubes are cut. ஸோ fallopian tube அப்படின்றது ஓவரியோடு அட்டாச் இருக்கக்கூடியது. அப்போ fallopian tube வந்து ஃபீமேலுக்கு இருக்கும். இப்போ வாசக்டமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங். ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ஏபிஓ blood group in man is controlled by. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ மல்டிபிள் அல்லீல்ஸ் தான் ஹியூமனுடைய ஏபிஓ பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் டோட்டலாக 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் என்ன 3 கொஷின். ஸோ அதில் கொஷின் நம்பர் 6, வாட் இஸ் அப்போலைசிஸ். இந்த அப்போலைசிஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஷின். ஸோ இங்கே த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்றது ரெகுலர்லி கட் ஆஃப் entirely or singly. அப்போ either singly or in groups from the posterior end. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அப்போலைசிஸ் அப்படின்றது நான் இமேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போலைசிஸ் இன் டீனியா சோலியம். இப்போ இந்த டீனியா சோலியத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்டு பார்ட்டு, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டீரியர் பார்ட், ஸ்காலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆன்டீரியர் பார்ட்டு, இது போஸ்டீரியர் பார்ட். அப்போ இந்த போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சிங்கிளாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பாக கட் ஆச்சுன்னா அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அப்போலைசிஸ் அப்படின்னு பேர். ஸோ நான் எக்ஸ்பிளனேஷன் இப்போ சொன்னேன். த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் ஆர் ரெகுலர்லி கட் ஆஃப் எய்தர் singly or in groups from the posterior end. posterior endலேருந்து கட்டானா அந்த ப்ராசஸ்க்கு பேர் அப்போலைசிஸ் அப்படின்னு பேர். இது எதில் இருக்குன்னாக்கா டீனியா சோலியத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7, வாட் இஸ் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. எக்டோ அப்படின்னா அவுட் சைட் த அவுட் அப்படின்னு அர்த்தம், வெளி பக்கமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ப்ரெக்னென்சி நார்மலாக எங்கே நடக்கும்னா யூட்ரஸில் தான் நடக்கும். ஸோ அப்போ ப்ரெக்னென்சி அப்படின்றது இம்ப்ளான்டேஷன் எங்கே நடக்கும்னா யூட்ரஸில் தான் நடக்கும். அப்போ யூட்ரஸுக்கு வெளியில் நடக்கிறதுனால அதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. இது ஜென்ரலாக எங்கே நடக்கும்னா பெலோபியன் டியூப்பில் நடக்கும். 95% ஆஃப் த எக்டோபிக் ப்ரெக்னென்சி பெலோபியன் டியூப்பில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஷின், ஆம்னியோசென்டசிஸ் த ஃபோட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் இஸ் பேன்ட் இன் அவர் கண்ட்ரி. இஸ் இட் நெசசரி கமெண்ட். அது நெசசரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆமான்னா அதுக்கான கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. த பேன் ஆஃப் ஆம்னியோசென்டசிஸ் இஸ் நெசசரி இன் அவர் கண்ட்ரி பிகாஸ். இது நமக்கு ரொம்ப ரொம்ப நெசசரி தான். ஏன் அப்படின்னா இட் இஸ் மிஸ்யூஸ் டு டிடெக்ட் த செக்ஸ் ஆஃப் த ஃபோட்டஸ். சரி, அப்போது ஒரு ஃபோட்டஸ் உடைய செக்ஸ் அது மேலா ஃபீமேலான்னு டிடெக்ட் பண்ண முடியும். அப்போ டிடெக்ட் பண்ணாங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டஸ் மேபி ஃபீமேலாக இருந்தால் ஃபோர்ட்டிசைடுக்கான பாசிபிள். அப்போ ஃபோர்ட்டிசைடுனா என்ன சார்? ஃபோட்டஸ் அப்படின்னா கருவில் இருக்கக்கூடிய அந்த பேபிக்கு தான், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பேபிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைடு அப்படின்னா டு கில் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த கருவாக இருக்கும்போதே அந்த குழந்தைய கில் பண்ணுற அந்த ப்ராசஸ் அந்த இதுவுக்கு தான் என்ன பேருனா ஃபோர்ட்டிசைடு அப்படின்னு பேர். ஸோ அப்போ அது நம்ம கண்ட்ரியில் நெசசரி. இது ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட்.
Next, how is erythroblastosis fortialis can be prevented? ஸோ அதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா மதர் RH நெகட்டிவ், ஃபோட்டஸ் வந்து RH பாசிட்டிவாக இருந்தால் டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டி ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி டி ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன், ஸோ ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் போர்டெலிசிஸ்க்கான ஆன்சர், அதோடைய கண்டினியூவேஷன் உங்களுக்கு இமேஜில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டியூபெக்டமி? கொஷின் நம்பர் 10. வாட் இஸ் டியூபெக்டமி? டியூபெக்டமி ஆல்ரெடி நம்ம வாசக்டமின்றது ஒரு 1 மார்க்கில் பார்த்தோம். ஸோ இங்கே டியூபெக்டமி கேட்டிருக்காங்க. அப்போ வாசக்டமி அப்படின்றது மேலுக்கு பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், டியூபெக்டமி அப்படின்றது ஃபீமேலுக்கு பண்ணக்கூடிய, உமனுக்கு பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. எனி 3 எழுதணும். ஸோ அதில் கொஷின் நம்பர் 11, வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ்? கிவ் 2 எக்ஸாம்பிள். ஸோ இது ஃபஸ்ட் லெசனில் வரக்கூடிய ஒரு புக் பேக் கொஷின். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12, கிவ் எ ஸ்கீமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ இதுவும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், oogenesis அதோடைய ஸ்கீமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் 5 மார்க்கில் கேட்பாங்க. இங்கே ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்போமுக்கான அந்த ஸ்கீமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க 3 மார்க் கொஷினில். நெக்ஸ்ட்டு, ஹவு இஸ் பாலிஸ்போமி அவாய்டட் இன் ஹியூமன்? ஸோ பாலிஸ்போமி ஹியூமனில் எப்படி அவாய்ட் ஆகுது அதுக்கான ஆன்சர் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14, differentiate foeticide and infanticide. differentiate foeticide and infanticide. foeticide அப்படி நான் சொன்னேன். ஃபோட்டஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இட்ரஸுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டஸ் அப்படின்னு பேர். டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேர் இன்ஃபேண்ட் அப்படின்னு பேர். அப்போது ஒரு கருவை அந்த இட்ரஸில் இருக்கும்போதே அழிச்சிட்டா அதுக்கு பேர் ஃபோர்ட்டிசைடு. சைடு அப்படின்னா டு கில் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபோட்டஸை கில் பண்ணதுக்கு ஃபோர்ட்டிசைடு. அப்போ இன்ஃபான்டிசைடு அப்படின்றது, இன்ஃபேண்ட் அப்படின்னா பிறந்த குழந்தை. அப்போ பிறந்த குழந்தைய கில் பண்ணால் அதுக்கு பேர் இன்ஃபான்டிசைடு அப்படின்னு பேர். அப்போ ஃபோர்ட்டிசைடு அப்படின்றது அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் த மதர் ஊம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபான்டிசைடு அப்படின்றது கில்லிங் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் அர் பர்த், அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை கில் பண்ணுறது. அடுத்து கொஷின் நம்பர் 15, ரைட் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப். ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் டி. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா எதிர் ஆர் சாய்ஸ் கொஷின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கான டெஃபினேஷன் கொடுக்கணும். ஸோ டோட்டலாக இதில் 4 ஃபேஸஸ் இருக்குது. மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், ஃபாலிகுலார் ஃபேஸ், ஓவுலேட்ரி ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 4 ஃபேஸ் இருக்குது. அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ அந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்க்கான கண்டினியூவேஷன் ஆன்சர் லாஸ்ட்டாக லூட்டியல் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த லூட்டியல் ஃபேஸில் லாஸ்ட்டாக கார்பஸ் அல்பிகன்ஸ் முடிய இதோடைய ஆன்சர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு, ரைட் அபவுட் எனி 2 செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியல் டிசீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் எனி 2 செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியல் டிசீஸ், STD அப்படின்னு சொல்லுவோம், STI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பாக்டீரியானால இருக்குது, வைரஸ்னால இருக்குது, புரோட்டோசோவானால இருக்குது, ஃபங்கைனால இருக்குது. STD அப்படின்றது இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பாக்டீரியானால வரும், வைரஸ்னால வரும், ஃபங்கஸ்னாலே வரும், புரோட்டோசோவானாலே வரும். ஸோ அப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் STI தான் கேட்டிருக்காங்க. அதில் கோனரேரியா அப்படின்னு ஒன்று இருக்குது, பாக்டீரியல் STIயில் சிபிலிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு கால்மியா டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது லிம்போ கிரானுலோமா வெனரேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது 4ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியானால் வரக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எனி 2 எழுதுனா அந்த 5 மார்க்கான ஆன்சர். ஸோ இது நம்ம பார்ட் 2ல் பார்த்தது. பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோசுவாலஜி. இப்போ நம்ம பார்த்த கீ ஆன்சர் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான கீ ஆன்சர். உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.